மலைகளுக்குள்ள ஒரு அழகான ஊரு. அடர்த்தியான காடுகள் சுத்தி இருந்துச்சு. ஊர்ல இருக்கிற எல்லாரும் ரொம்ப சிம்பிளானவங்க. இயற்கைய ரொம்ப நேசிப்பாங்க. கடவுள் மேல நம்பிக்கை அதிகம். அதுலயும் ஹனுமான்னா அவங்களுக்கு உயிர். ஹனுமா அவங்கள காப்பாத்துவார்னு நம்புனாங்க. தினமும் ஹனுமானுக்கு பூஜை பண்ணுவாங்க, பஜனை பாடுவாங்க, பழங்கள் வச்சு வேண்டுவாங்க. ஹனுமான் அவங்க பிரார்த்தனை கேட்பாருன்னு நம்பிக்கையா இருப்பாங்க. ஹனுமா எப்பவும் துணைன்னு நினைப்பாங்க. ஒரு நாள் வானம் கருத்து போச்சு. கருமேகங்கள் சுருந்துச்சு. மழை பெய்ய ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துல பெருமழையா மாறிடுச்சு. மழை நிக்கவே இல்ல. ஆறுகள் எல்லாம் நிரம்பி வடிஞ்சது. தண்ணி எங்க பார்த்தாலும் ஓடுச்சு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பயந்து போயிட்டாங்க. வீடுகள்ல எல்லாம் தண்ணி, பயிர்கள் எல்லாம் அழிஞ்சு போச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம வெடிச்சாங்க. கடவுள்கிட்ட தெய்வத்துக்கிட்டன்னு முறையிட்டாங்க. அப்போ திடீர்னு யாருக்கோ ஒரு யோசனை வந்துச்சு. ஹனுமான வேண்டிக்கிட்டா சரியாயிடும் சொன்னாங்க. எல்லாரும் சூட ஹனுமான் கோயிலுக்கு போனாங்க. மனசு முழுக்க வேண்டிக்கிட்டாங்க, ஹனுமானா எங்களை காப்பாத்து. அப்போ ஒரு அதிசயம் நடந்துச்சு. வானத்துல ஒரு வெளிச்சம், பெரிய சத்தத்தோ ஹனுமா அங்க வந்தாரு. ரொம்ப பெருசா இருந்தாரு. அவரோட கண்ணுல அன்பு வெளிச்சம் தெரிஞ்சது. ஹனுமா கைய தூக்கினாரு. மழை நின்னு போச்சு. மேகங்கள் விலகி போச்சு. சூரியன் தலை காட்டியது. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சந்தோஷம் அடைஞ்சாங்க. ஹனுமான வணங்கினாங்க. ஹனுமானே, நீங்க தான் எங்க கடவுள், எங்களை காப்பாத்திட்டீங்க. ஹனுமான் அவங்கள பார்த்து சிரிச்சாரு. அப்புறம் மறைஞ்சு போனாரு. ஊர்ல இருக்கிறவங்க புது நம்பிக்கையோட திரும்ப வாழ்க்கைய ஆரம்பிச்சாங்க. ஹனுமான் மேல இருந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாச்சு. ஹனுமான் எப்பவும் சூடவே இருப்பாருன்னு நினைச்சாங்க.